இப்போ லீவ்ல லைப்ரரியில் உட்காந்து தானே எப்பவும் படிப்பாங்க. இவர டெஸ்ட் வைக்கிறேன்னு சொல்லியிருந்தான் இல்லையா. ஸோ ஓடி வந்து பார்க்க லைப்ரரி பூட்டி கிடக்கு. அப்போ நம்ம இன்னொரு நாள் பார்த்துக்கலாங்க, இவ்வளோ குசிரியா போயிடுச்சு. இல்லை நம்ம டைம் எல்லாம் வேஸ்ட் பண்ணக்கூடாது, படிப்புல முக்கியம் அப்படிங்க. இப்போ வேற வழி இல்லாமல் ஹீரோவோட வீட்டுக்கு தான் வந்திருக்காங்க. இது அங்கிளோட வீடு போல, பக்கத்துலேயே அம்மாவோட வீடு இருக்கும் போல. என்னங்கிறது கரெக்டாக தெரியல. ரெண்டு வீடும் பார்க்க ஒரே மாதிரி தான் அப்பப்போ இருக்கு. இப்போ அங்கிள் வெளியே போயிருக்காரு, அப்புறமா தான் வருவாரு. நம்ம யூஸ் பண்றது ஒன்றும் தப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கொஸ்டின் பேப்பரையும் கொடுக்குறான். உன்னோட அங்கிள் என்ன வேலை பண்றாரு அப்படி சொல்லிட்டு கேட்க, அவர் ஸ்கூல்ல டீச்சரா இருக்காரு, மேக்ஸ் டீச்சர் அப்படிங்கவும் சரி அப்படி சொல்லிட்டு இவ்வளோ கொஸ்டின் எடுத்து பார்த்துட்டு இருக்கேன். 6:40 வரைக்கும் டைமு, அதுக்குள்ளே நீ எழுதி முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோனும் எழுத ஆரம்பிக்க, இவனும் டேப்ல பாட்டை போட்டு ஹெட்செட்டை மாட்டிட்டு உட்காந்துட்டான். இப்போ அப்படியே டைம் போயிட்டே இருக்கு. அவளும் எழுதி முடிக்க கரெக்ட் பண்ணியும் கொடுத்துட்டான். 90க்கு மேலே இருக்கணும்னு சொல்லிட்டு ப்ரே பண்ணிட்டு ஓப்பன் பண்ணி பார்க்க 85. 5 மார்க் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு, தோ இங்கே நீ மார்க் போடல, தோ இங்கே மார்க் போடல அப்படி சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கா. சுசாய் நான் எல்லாத்துக்கும் மார்க் போட்டுட்டேங்கிறான். இப்போ கரெக்டாக ஹீரோவோட அங்கிள் வராரா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தலை அட்ரஸ் எல்லாம் கரெக்ட் பண்ணிட்டு ஹலோ அங்கிள் அப்படி சொல்லிட்டு திரும்புறா. பார்த்தா நம்ம டீச்சர் தான். இவளுக்கு ஒரு நிமிஷம் இதையுமே நின்றுச்சு. அப்படியே பார்த்துட்டு இருக்கேன். சார் கேஷுவலா, சுசாய் நீங்க இருக்கியா? ஓஹோ இவளுக்கு நீ டியூஷன் எடுத்துட்டு இருக்கியப்பா அப்படி சொல்லிட்டு கேஷுவலா கேட்க, இவ பயந்தே போயிட்டா. இப்போ டக்குன்னு எழுந்து சார் அப்படி சொல்லிட்டு பயந்துட்டே இருக்கா. உன்னோட ரியாக்ஷனை வச்சு பார்த்தா ஜாங்கு நான் அந்த அங்கிள் சொல்லல போலே அப்படி சொல்லிட்டு கேட்க, கிண்டோ சொல்லல அப்படிங்கிற மாதிரி பார்க்க, நீயும் கேட்கல நானும் சொல்லலன்னு சொல்றான். சரி இப்படியே ஓடிடலாம்னு சொல்லிட்டு சார் எழுதியெல்லாம் முடிச்சிட்டேன் அப்படி சொல்லிட்டு கிளம்ப பார்க்க, என்ன பாதியில ஓட பார்க்குறேன், ஒழுங்கா உட்காந்து படிச்சு முடிச்சுட்டு ஜாங் நீ அவளை கொண்டு போய் ட்ராப் பண்ணிட்டு வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு வேலை இருக்குன்னு கிளம்பிட்டாரு உள்ள. இப்போ முடிச்சுட்டு நம்ம ஹீரோவும் ஹீரோனும் நடந்துட்டு இருக்காங்க. லின்சா தான் உன்னோட அங்கிள், எனக்கு உன்னோட சீக்ரெட்ஸ் எல்லாம் தெரிஞ்சிருச்சு, நீ ஏன் எனக்காக எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் கொடுக்க கூடாது அப்படி சொல்லிட்டு கேட்க, இது ஒன்றும் சீக்ரெட்ஸ் எல்லாம் கிடையாது, நான் இதை மறைச்சு வைக்கணும்னு ட்ரை பண்ணலையே அப்படிங்க. ஓ அப்படியா அப்படி சொல்லிட்டு சோகமாக நடந்து வர தடுக்கி விட்டுருச்சு. டப்பு நம்ம பிடிச்சிட்டு வந்துட்டு இருக்கான். இப்போ ஹீரோவும் நீ இப்போல்லாம் நல்லாவே படிக்கிற, உன்னோட மார்க்ஸ் கூட எல்லாத்துலேயும் அதிகமாகிட்டே இருக்கு, அதுக்காக நான் உனக்கு 10 பாயிண்ட்ஸ் கொடுக்கலான்னு இருக்கேங்க. 10 பாயிண்ட்ஸ் தான் 95 ஆச்சு. அப்போ நீ எனக்கு ட்ராமாக்கு ஹெல்ப் பண்ணுவியா அப்படி சொல்லிட்டு வந்துட்டு இருக்கா. அடுத்து கட் பண்ணா குவானோட வீட்டில் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக வந்துட்டு இருக்காங்க. இங்கே பாருங்கடா, இதெல்லாம் உங்கள் வீடு மாதிரி நீங்கள் ரொம்ப ஜாலியாக இருந்துக்கணும், எங்கள் வீடுனால நினைக்க கூடாதுன்னு சொல்லிட்டு இவன் தான் ரிசர்வ் டைப்பு பக்கத்தில் எடுத்து வச்சு உட்காந்துட்டு இருக்கான் எல்லாத்தையும். சரி ஆரம்பிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினும் அந்த லைன்ஸோட இது வந்து 2 தான் வச்சிருக்கா. என்கிட்ட ஒன்று இருக்குன்னு குவான் எடுத்துக்க. இப்போ நம்ம ஹீரோயினும் ஒவ்வொன்று வச்சுட்டு ஃபர்ஸ்ட் நம்ம ஹீரோ ஸ்டார்ட் பண்றான். அப்படியே அதுல இருக்கிறத லைனா படிச்சு விட, என்ன மச்சான் இப்படி இருக்க, அப்படியே எமோஷனலா உள்ள இருந்து வரணும், அப்படியே ஃபீல் பண்ணி பேசு அப்படிங்க. இப்போ ஒன்றும் ரெடி ஆயிட்டு, ஹே பிரிட்டி லேடி என்னோட டான்ஸ் பார்ட்டிக்கு நீ வரையா அப்படி சொல்லி கேட்குறான். ஹீரோயினும் எதுக்காக என்ன கூப்பிடுறீங்கன்னு சொல்லிட்டு கேட்க, என்னோட கண்கள் உன்னை மட்டும்தான் பாக்குது, நீ ரொம்ப அழகா இருக்கங்க. இவங்களுக்கெல்லாம் புல்லரிச்சிருச்சு. டே என்னடா இப்படி போட்டு தாக்குறான். சரி அடுத்து பேசுங்கன்னு சொல்லிட்டு இந்த டிராமால நம்ம குவானும் இருக்கான். அவன் தப்பு டைலாக பேசுவோம், போட போய் படிச்சு விடன்னு சொல்லிட்டு விரட்டி விட்டாங்க. வெளியே வந்தவன் படிக்கும்போது பாட்டை போட்டுவிட்டு ஹெட்செட்டை மாட்டிட்டு அந்த ஸ்கிரிப்டை எடுத்து அப்படியே பேசி பழகிட்டு இருக்கான். பத்தாது இன்னும் கெட்டவனாட்ட பேசணும்னு சொல்லிட்டு அவன் பேச வரும்போது கரெக்டா பாட்டியும் வந்துட்டு திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்காங்க. இவன் பாட்டுக்கு காதுல மாட்டிட்டு என்ன கருமத்தை உன் கையில வச்சுட்டு வந்திருக்கேன் அப்படி சொல்லிட்டு கேட்க, பாட்டி இதெல்லாம் வெஜிடபிள்ஸ்டா அப்படிங்கிறாங்க. அப்படியே ஷூவை எல்லாம் எடுத்து வச்சுட்டு, இது கூட ஒழுங்கா எடுத்து வைக்க மாட்டேன், எத்தனை டைம் தான் சொல்றது, நான் உன்னோட பாட்டியா இல்ல வேலைக்காரியான்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுட்டே இருக்கேன். இவன் அதுக்கேற்ற மாதிரியே வில்லத்தனமா சிரிச்சுட்டு, அஃப்கோர்ஸ் நீ என்னோட வேலைக்காரி, இதுக்கு வேலைக்காரியா இருந்துட்டு ட்ரீம் பண்ணிட்டு இருக்க அப்படிங்க. பாட்டிக்கு கண்ணா பின்னா டென்ஷன் ஆயிடுச்சு. அவனு தலையிலே ஒரு போட்டு யார் உனக்கு வேலைக்காரி, பாட்டியை பார்த்து என்ன பேசிட்டு இருக்க அப்படி சொல்லிட்டு துரத்தி அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இவன் போட்டு சத்தத்தை கேட்டு அவங்க எல்லாரும் லைனை எட்டி பார்க்க, இப்ப பாட்டி ஸ்டாப் பண்ணதும் கண்டினியூ பண்ணுங்க பாட்டி, அடிக்கிறத பார்க்கறதுக்காக தான் எட்டி பார்த்துட்டு இருக்கோங்க. அவன் காது போட்டு திரிகிட்டு இருக்காங்க. இப்ப கட் பண்ணா எல்லாரும் ஒண்ணு உட்காந்துட்டு இருக்க, ஓஹோ டிராமா நடக்க போறீங்களா, இப்படிலாம் டிராமா பார்த்து எத்தனை வருஷம் ஆச்சு அப்படிங்க. கவலையப்படாதீங்க பாட்டி, நாங்க உங்களுக்காக ஆக்ட் பண்ணி காட்டுறோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் லைனா எழுந்து நின்று, ஒரு காலத்துல அழகான ஒரு பியூட்டி பிரின்சஸ் இருந்தா, அவளோட பேரு சிண்ட்ரெல்லா. அவங்க அப்பா சின்ன வயசா இருக்கும்போதே விட்டுட்டு போயிட்டாரு. அவங்க அம்மா இவன் மேல உயிரியே வச்சுதான் வளர்த்துனாங்க. ஆனா இன்னொருத்தர கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. இவங்க 2 பேரு தான் இவளோட சிஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு குவான் ஸ்டெப் ஃபாதர், கூரனும் ஜியாவும் 2 சிஸ்டர்ஸ். இவதான் இனிமேல் உங்களை துணியெல்லாம் துவைப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கூரன் அவளை பிடிச்சி தரல, டக்குன்னு ஹீரோ வந்து மறைச்சு நின்று இருக்கான். இது உன்னோட சீன்ல போட அப்படின்னு சொல்லிட்டு இப்ப மாறி எல்லாரையும் அடிச்சுக்கிற மாதிரி ஸ்லோ மோஷன்லயே ஆக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. பாட்டிக்கு சிரிப்பா வருது. கூட அவங்களும் சேர்ந்துட்டு மியூசிக் எல்லாம் போட்டு விட்டுட்டு ஜோடியா ஆடிட்டு இருக்காங்க. செம்ம ஃபன்னா போயிட்டு இருக்கு. பார்க்கவே ரொம்ப கியூட்டா இருக்கு. இப்போ கட் பண்ணா ஸ்கூலுக்கு வந்திருக்காங்க. நம்ம லின்சாரோ ஹீரோனை கூப்பிட்டு வைக்க, அவ பயந்துட்டு நின்றுட்டு இருக்கா. ஜாங்கோட அங்கிளா, நான் உனக்கு தாமா தேங்க்யூ சொல்லணும். அவங்க வீட்டில் அவனை ரொம்பவே ஃபோர்ஸ் பண்ணுவாங்க, படிப்பு எப்பவுமே ஃபர்ஸ்டாக இருக்கணும்னு. சின்ன வயசுல அவனோட கிரேட்ஸ் எல்லாம் அவ்வளோவா இருக்காது, அதனால அவங்க அம்மா அப்பா ரொம்பவே வருத்தப்பட்டாங்க. ஆனால் இப்போ ரொம்ப நல்லாவே படிக்கிறான், அதனால உனக்கு தாமா தேங்க்யூ சொல்லணும்னு சொல்லிட்டு இருக்காரு. இப்போ கிளாஸ்க்கு வந்து நம்ம ஜியா கிட்டையும் பரவாயில்லடி அவர் என்கிட்ட தேங்க்யூ தான் சொன்னாருன்னு சொல்லிட்டு ஹீரோ கூட போறேன்னு சொல்லிட்டு அவன் கிளம்பிட்டா. இப்போ நம்ம ஜியா மட்டும் தனியாக வந்துட்டு இருக்க. பீரியட்ஸ் ஆயிட்டா போல. அப்போ ஒரு பொண்ணு பார்த்து, உன் ஸ்கர்ட்ல
வீட்டில் ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லவும் இப்போ டக்குன்னு மறைஞ்சு நின்றுக்கிட்டா. அப்படியே பேட் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு வாங்கிக்கிட்டா. தெரியாமல் இருக்கணுங்கிறதுக்காக பேக்கையும் நல்லா கீழே இழுத்து போட்டு போலான்னு போகும்போது கரெக்டாக நிறைய பசங்க வந்துட்டாங்க. இவனுக்கு இன்னும் போலியான்னு சொல்லிட்டு நின்றுக்கிட்டே இருக்க கரெக்டாக நம்ம குவான் வரான். ஸோ டக்குன்னு அவனை கூப்பிட்டு கொஞ்சம் என்ன வீட்டு வரைக்கும் ட்ராப் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. எனக்கு பேஸ்கெட் பால் ப்ராக்டிஸ் இருக்கே அப்படி சொல்ல இவளும் எப்படி சொல்கிறது அப்படி சொல்லிட்டு முழிச்சுக்கிட்டே நின்றுட்டு இருக்கா. இப்போ அவளையே பார்த்துவேன். சரி எனக்காக வெயிட் பண்ண வந்துட்டு அப்படி சொல்லிட்டு ஓடிட்டான். இவன் விளையாடிட்டு வர வரைக்கும் நான் இருக்கிறதா எனக்கு தெரியும், நீ அப்பவே ஹெல்ப் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு இவ்வளோ அப்படியே மெல்லமா நடக்க ஆரம்பிச்சிட்டா. அப்போ கரெக்டாக இவனோட ஆளு சென்னு பையன் வந்து ஏன் இப்படி நடந்து போயிட்டு இருக்கேன், நான் வேணா உன்னை ட்ராப் பண்ணவா அப்படி சொல்லிட்டு கேட்குறா. இவ்வளோ அப்படி இப்படி உளறிட்டே நின்றுட்டு இருக்கேன். பரவாயில்லவா நான் உன்னை ட்ராப் பண்ணுறேன், போகிற வழி தான் என்னோட வீடு இருக்குன்னு சொல்லிட்டு அவளையும் அப்படியே சைக்கிளில் கூட்டிகிட்டு வந்துட்டு இருக்கான். இவளுக்கு ஒரே ஆனந்தம். நாளைக்கு தானே ஆனுவல் டே, ட்ராமாக்கெல்லாம் நடிச்சு பழகிட்டீங்களா அப்படி சொல்லி கேட்டே வந்துட்டு இருக்கேன். இவளும் சரி அப்படியே அவனை ஃபோட்டோ எடுக்கலான்னு சொல்லிட்டு எடுத்தவன் அவன் கண்டுபிடிச்சிட்டான். என்ன சன்செட்டை ஃபோட்டோ எடுக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு டப்புன்னு சைக்கிளில் எடுத்து இப்போ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவ எடுக்கிறதுக்கு முன்னாடி இவனும் சேர்ந்து எடுத்துட்டு இருக்கான். இவளுக்கு தான் பாட்டு சந்தோஷமா இருக்கு. அப்படியே ரெண்டு பேரும் ரசிச்சுக்கிட்டு நின்றுட்டு இருக்காங்க. இப்போ சின்னதாக அந்த மூமெண்ட்ஸை காட்டுறாங்க. ஹீரோவும் ஸ்கிரிப்டை படிச்சுட்டு இருக்கேன். இவ்வளோ கேமரா எடுத்து ஆடிட்டு இருக்கா. அப்படியே ஹீரோ பக்கமாக திருப்பி என்ன பண்ணிட்டு இருக்க அப்படி சொல்லிட்டு கேட்க நான் ஸ்கிரிப்ட் படிச்சுட்டு இருக்கேங்கிறா. அப்போ சரி நான் ஆக்ட் பண்ண போகிறேன், இப்போ நீ எனக்காக அதை வீடியோ எடுத்து கொடுவேன் அப்படிங்க. சரி நான் அவனும் அதை வாங்கி ஷூட் பண்ணேன். இவ்வளோ நடிக்க ஸ்டார்ட் பண்ணுறா. அவன் ஃபோக்கஸ் ஃபுல்லாகவே இவன் மேலே மட்டும்தான் இருக்குது. இவ்வளோ ரொம்ப க்யூட்டாகவே ஆக்ட் பண்ணிட்டு இருக்கா. இப்போது ஆனுவல் டேவும் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இது இந்த ஸ்கூலோட 60வது ஆனுவல் டே. ஸோ அப்படியே முன்னாடி ஸ்பீச் கொடுத்துட்ருக்க உள்ள நம்ம பசங்களை காட்டுறாங்க. ட்ராமாவுக்காக நம்ம ஜி எல்லாம் அழகாக ட்ரெஸ் போட்டு டைலாக் தான் கடற்கடன் மண்படம் பண்ணிக்கிட்டு இருக்கா. எங்க இன்னும் ஹீரோயினை காணோன்னு சொல்லிட்டு பார்க்க அவ செம்ம கியூட்டா வந்து நிக்கிறா. எல்லாரும் சுசோயா இது அப்படி சொல்லிட்டு பார்க்குறாங்க. அப்போதான் தெரியுது இந்த ட்ராமாவில் பிரின்ஸாக நடிக்க போகிறது யாரு, நம்ம ஜியோவோட சைட்டு சென்னு. அவனை இன்னும் காணும் எங்கே போயிட்டான் அப்படி சொல்லிட்டு தேடிட்டு இருக்காங்க. ஸோ குரு என்ன நான் போய் போட்டு வரேன் அப்படி சொல்லிட்டு ஓடிட்டான். இப்போ வந்து சொல்கிறான் அவன் சைக்கிளில் போகும்போது கீழே விழுந்து அவனுக்கு அடிபட்டுச்சு, ஹாஸ்பிட்டலில் இருக்காங்கிறான். அவனுக்கு ஓகேவா அப்படி சொல்லிட்டு ஜியோ கேட்க அவெல்லாம் நல்லா தான் இருக்கான். இப்போ ப்ராப்ளமே பர்ஃபார்மன்ஸ் வேறு ஸ்டார்ட் ஆக போகுது. பிரின்ஸை யார் நடிக்க போகிறோம் அப்படி சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க. உடனே ஹீரோட்ட உனக்கு இந்த டைலாக்லாம் தெரியும்ல, என் கூட சேர்ந்து நிறையவே ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கேன், நீ இதில் பிரின்ஸாக நடிக்கிறியா அப்படி சொல்லிட்டு கேட்க அவன் யோசிக்கிறான். சார்ல கதறி அழக ஆரம்பிச்சிட்டாரு. என் ட்ராமா கிளப்பை நீ தாண்ட காப்பாற்றி ஆகணும், தயவு செஞ்சு பிரின்ஸா நடிச்சுக்கவே அப்படி சொல்லிட்டு கேட்க ஹீரோவும் ஓகே சொல்லிட்டான். இப்போ ட்ரெஸ் எல்லாம் அழகா மாட்டிட்டு வந்து நின்றுட்டு இருக்கான். ஹீரோயினும் நம்ம ப்ராக்டிஸ் பண்ண மாதிரியே தைரியமா பேசு அப்படிங்கிறா. இந்த பக்கத்துல ஜியா பதட்டமா இருக்க என்ன நர்வஸா இருக்கியா, அங்க இருக்க எல்லாரையும் கேபேஜ் தான் நினைச்சுக்கோ, கேபேஜ் முன்னாடி தப்பு பண்ணா என்ன அது வந்து சொல்ல போதா. ஸோ போல்டா ஆக்ட் பண்ணணும் கூரன்னு சொன்னதும் இவளுக்கு இப்போ கொஞ்சம் நர்வஸ் எல்லாம் கம்மி ஆயிடுச்சு. அடுத்து இவங்க பெர்ஃபார்மன்ஸ் தான். ஸோ அப்படியே வாய்ஸ் ஓவர் ஸ்டார்ட் பண்றாங்க. பல வருஷத்துக்கு முன்னாடி சிண்ட்ரெல்லான்னு ஒரு அழகான பொண்ணு இருந்தா. அவங்க அப்பா அவளை விட்டுட்டு போயிட்டாரு. அவங்க அம்மா அவளை ரொம்பவே லவ் பண்ணாங்க. ஆனால் ஒரு செல்ஃபிஷான ஆளை செகண்ட் மேரேஜ் பண்ணிட்டாங்க. அதனால நம்ம சிண்ட்ரெல்லாக்கு கிடைச்ச ஸ்டெப் ஃபாதர் நல்லவனே இல்லை அப்படின்னு கோவான் சிஸ்டர் சொல்ல வரான். இது யாருப்பா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க இவ தான் உங்களோட ஸ்டெப் சிஸ்டர், உங்களுக்காக குக் பண்ணுவா, துணி துவைப்பா, எல்லா வேலையும் இவ தான் பார்ப்பாங்க, எதுக்காக இவ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின் கேட்குறாங்க. ஏன்னா அவன் நம்மளோட சர்வெண்ட், எல்லா வேலையும் அவ தான் பார்த்தாகணும்னு சொல்லிட்டு சிரிக்க இப்படி ஆக்ட் பண்ணிட்டு இருக்கிறத நம்ம கோவானும் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கான். அடுத்து நம்ம ஹீரோ வந்துட்டாரு. இந்த ஷூவை உங்க வீட்டில் இருக்க எல்லா பொண்ணுங்களுக்கும் போட்டு பார்க்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறான். அப்போ கரெக்டாக நம்ம ஹீரோயின் வந்து நானும் ட்ரை பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க என்னடா பிள்ளையே இல்லைன்னு சொன்னேன், உள்ள இருந்து இன்னொரு பொண்ணு வருது அப்படி சொல்லிட்டு சத்தம் போட அவ எங்க வீட்டு வேலைக்காரி தான் அப்படி சொல்லிட்டு டக்குன்னு அந்த ரெண்டு பொண்ணும் நம்ம ஹீரோனை பிடிச்சி எடுத்துட்டு போறாங்க. எடுத்துட்டு போகும்போது ஜியா அப்படியே விழுந்து வாரி தான் போறா. இதை பார்த்துட்டு கோவான் சிரிச்சிட்டு இருக்கேன். பக்கத்துல இருக்க பையன் பார்த்துட்டு அவ கியூட்டா ஆக்ட் பண்றாள் அப்படி சொல்லிட்டு இருக்கான். எனக்கு அவ கியூட்டா இருக்காளா, உனக்கு கண்ணுக்கு இது தெரியலடா அப்படின்னு சொல்லிட்டு இவன் அப்படியே அவளதான் ஃபோக்கஸ் பண்ணி எடுத்துட்டு இருக்கான். அடுத்து கிளைமேக்ஸ் நம்ம ஹீரோயினும் அந்த ஃபேரி டெய்ல் மட்டும் வந்து என்ன 12 மணிக்கு பிரின்சஸ் ஆக்கலன்னா எனக்கு இவர் கிடைச்சிருக்கவே மாட்டாரு. ஆனா இவர் கிடைச்சதுக்கு அப்புறமா எனக்கு ஒன்று புரிஞ்சுது, எல்லா பொண்ணுங்களுமே பிரின்சஸ் தான், அவங்களோட ட்ரூவான லவ்வை கண்டுபிடிச்சா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை பார்க்க ரெண்டு பேரும் சேர்றதோட ட்ராமா முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம ஹீரோட்ட வந்து ஜங் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. கழுத்தை பிடிச்சிக்கிட்டே அப்படியும் சொல்லலாங்கிறான். கரெக்டாக ஹீரோயின் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டாங்க. போங்க போங்க போய் நில்லுங்க, பிரின்ஸையும் பிரின்சஸையும் நாங்கள் ஃபோட்டோ எடுக்கணும்னு சொல்லிட்டு ரெண்டு பேரையும் நீங்கள் வச்சு ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க. இப்போ நைட்டு நம்ம குவானோட பாட்டி அந்த வீடியோவை தான் பார்த்துட்டு இருக்காங்க. என் பாட்டி திரும்ப திரும்ப பார்த்துட்டே இருக்கீங்க, இன்னும் எவ்வளோ டைம் தான் பார்க்க போறீங்க அப்படின்னு சொல்ல நான் அப்படிதான் பார்த்துட்டே இருப்பேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் பார்த்துட்டே இருக்காங்க. இவங்களோட ரிலேஷன்ஷிப் ரொம்பவே க்யூட்டாக இருக்கு. அப்புறம் அப்படியே பாட்டி ஆமா யார் இந்த வீடியோவை ரெக்கார்ட் பண்ணாங்க பாரு, உன்னை விட்டுட்டு வேற யாரோ ஃபோக்கஸ் பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு காட்டேன். இந்த பக்கம் கூரன் அவன் தானே அந்த பண்ணான். இவன் அந்த வீடியோவில் நம்ம ஜியோவை பார்த்துட்டு க்யூட்டாக இருக்கல அப்படின்னு சொல்லிட்டு சீச்சே இல்லை நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துருக்கான்.
அடுத்த நாள் ஸ்கூலில் காட்டாங்க, ஹீரோயின் சிண்ட்ரெல்லாவா நடிச்சதால ஃபேமஸ் ஆயிட்டா. பசங்களாம் சுற்றி நின்றுட்டு நம்பர் எல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க. இதை நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு, ஆத்தாடி ஒரே நாள் இவ்வளோ ஃபேமஸ் ஆயிட்டாலாம், ஜாங் உன் சிண்ட்ரெல்லாவை தூக்கிட்டு போயிடுவாங்க போல, உனக்கு ஜெலஸா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான் குவான். அவன் டக்குன்னு எதுவும் பேசாமல் கிளம்பிட்டான். இப்போ நைட்டு 2 பேரும் நடந்துட்டு இருக்காங்க. ஹீரோயினும் அந்த பசங்க என்கிட்ட நம்பர் கேட்டாங்க, நான் தான் கொடுக்கலங்க. அப்புறம் ஏன்ட்டு டக்குன்னு நம்பர் கொடுத்த அப்படின்னு கேட்குறான். ஏன்னா நான் உன்னை நம்புறேன் அதனால கொடுத்தேன். அது மட்டும் இல்லாமல் நீ என்னோட டியூட்டர், நான் உன்னோட ஸ்டூடெண்ட். அப்படி இருக்கும்போது நம்பர் கொடுக்காம எப்படி அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு வந்துட்டு இருக்கா. ஆனாலும் உன்னோட இங்கிலீஷ் டீச்சரா எனக்கு ஒன்று பிடிக்கவே இல்லை. அவங்க எனக்கு ட்ரிங்க் எல்லாம் வாங்கி கொடுக்கும்போது நீ எதுவுமே பேசாமல நின்றுட்டு இருந்த அப்படிங்கிறா. நான் என்ன பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, நீ அந்த இடத்துல சத்தமா சுசாய் அப்படி சொல்லி கூப்பிட்டுருந்தா நான் டக்குன்னு ஓடி வந்திருப்பேன்ல, இனிமேலாச்சும் பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப, இப்போ டக்குன்னு சுசாயின்னு சொல்லிட்டு கூப்பிடுறான். இவ்வளோ திரும்பி பார்க்க, நான் ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டான். அவனை இந்த அளவுக்கு மாறிட்டியங்கிற மாதிரி ஹீரோயினும் பார்க்குறா.